செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். உங்க எல்லாருக்கும் எங்களோட ஆத்மார்த்த நன்றிகள். எதுக்குன்னு கேக்குறீங்களா? இந்த 15 நாளும் நாங்க கொடுத்த பாசுர விளக்கத்தை அன்போட கேட்டு எங்களை ஆதரிச்சதுக்கு எங்களோட நன்றிகள். இன்னைக்கு 16வது பாசுரத்தை பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கிலோர் எம்பாவாய். இது 16வது பாசுரம். இந்த பாசுரத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க பூஜை அறையை திறக்கும் போது சொல்ல வேண்டிய பாசுரம் இதுதான். வழக்கப்படி திருப்பாவை நித்தமும் படிக்கணும். இது மரபாவே வச்சிருக்காங்க. ஆனா நம்மளால படிக்க முடியாது, நித்திய கடமைகளை செய்யும் போது படிக்க முடியாத காரணத்தினால நாம மார்கழி மாதம் முழுதும் ஒரு திருப்பாவையா ஒரு நாள் படிக்கணும்ன்றது ஒரு வேண்டுகோளாவே வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். பர்டிகுலரா இந்த பாசுரத்தை பூஜை அறையை திறக்கும் போது நாம சொன்னா நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பாசுரத்துல முதல்ல கோயில் காப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வணங்கி அவங்கள துதி பாடிட்டு தான் அதுக்கப்புறம் நந்தகோபரையே அவங்க துதி பாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பக்தர்களை வணங்கி விட்டுத்தான் பகவானை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபாவே இருந்துட்டு வருது. எவ்வளோ அழகா இந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிறத நாம விளக்கமா பார்க்கலாம். எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயில் எழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக அப்படின்னு வாயில் காப்பாளன் முதல்ல வேண்டாங்க ஆண்டாள். ஏன்னா எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்க சின்ன தொழில இருந்தாலும் அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள நாம வணங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன சின்ன ஆட்களோட உதவி தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அவங்களெல்லாம் மரியாதையோட நாம நடத்தணுங்கிறத ஆண்டாள் இந்த பாசுரத்துல அழகா சொல்லியிருக்காங்க. ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்து ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஆரம்பத்திலே இதை செய்யாதே, நீ செய்ய போவது உருப்படா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றா இருக்கும் என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். அந்த மாதிரி சொற்களை மனித வாழ்வில் மிக முக்கியமானவை அப்படின்னு ஆண்டாள் இந்த பாடல் மூலம் நமக்கு நல்லா சொல்லித்தராங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, எப்படிப்பட்ட வேலையில எந்த சூழ்நிலையில ஒருத்தர் இருந்தாலும் எல்லாருக்கும் நாம மரியாதை கொடுக்கணும், அவங்கள்ட்ட மரியாதையா பேசணும், அவங்கள வணங்கிட்டு அதை தாண்டி மற்றவங்கள்ட்ட நாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா, நம்ம சொல்ல வர விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம முதல்லயே இது முடியாது இது கூடாது அப்படிங்கிற அபசகுண வார்த்தைகளை சொல்லக்கூடாது. முழுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம எதையும் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கோபிகர்கள் எல்லாருமா சேர்ந்து கண்ணனை எழுப்புவதற்காக ஸ்ரீ நந்தகோபரின் மாளிகைக்கு செல்கிறாங்க. அங்கு சென்று கோயில் காப்பாளனையும் வாயில் காப்பாளனையும் எழுப்புறாங்க. இறைவன் இருப்பிடம் கோயில், எங்களுக்கு நாயகனாய் இருக்கும் நந்தகோபருடைய கோயிலை காப்பவனே அப்படின்னு சொல்றாங்க. இங்க நந்தகோபருடைய கோயிலை காப்பான் அப்படின்னா கண்ணனை வேண்டி இவங்க போனாலுமே அங்க முக்கியமா கருதப்படுறது யாரு? அவரோட தந்தை நந்தகோபர் தானே. அவரை தான் நாயகன்னு சொல்றாங்க. அந்த நாயகனோட வீட்டை காவல் காக்கிறது யாரு? காப்பாளர்கள். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வணங்கிட்டு ஆண்டாள் அதுக்கப்புறம் தான் நந்தகோபரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எழுந்திரா என்று எழுப்பி உள்ளே செல்கிறார்கள்.
கொடிகள் கட்டியிருக்கும் வாயில் காப்பானே, நவரத்ன மணிகளால் இழைக்கப்பட்ட கதவின் தாழ்பாலை திறந்து எங்களை உள்ளே விடு. நாங்கள் எல்லாரும் ஆயர் சிறுமிகள். எங்களுடைய நோன்பிற்கு பறையை நேற்றே கொடுப்பதாக கண்ணன் கூறியிருக்கிறான். நாங்கள் அகத்தூய்மை புறத் தூய்மையுடன் வந்திருக்கிறோம். திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம். முதல்ல நாங்கள் விரும்பும் கோரிக்கையை மறந்து விடாதே. ஒன்றொன்று பிணைத்திருக்கும் கதவுகளை நீ திறப்பாயாக என்கிறார்கள் அந்த சிறுமிகள். கோயிலுக்கும் போகும்போது ஒருவரை தடுக்கக்கூடாதுன்னு இந்த காரணத்தினால்தான் சொல்லுவாங்க. மணிக்கதவம் அப்படின்னு இந்த பாசுரத்துல கதவை அழகான கதவாகவும், தாளை திற நின்னலே அப்படின்னா நீ நிக்கிறல்ல, நீ எங்களுக்காக திறந்து விடு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. வாய் நேர்ந்தான் அப்படின்னா வாக்களித்தான் அப்படின்னு சொல்றாங்க. முன்னம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எடுத்தடுப்புல இது முடியாதுன்னு சொல்லாத அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் இது. அடுத்து எதிர்த்து பேசாதே அம்மா, மாற்றாதே அப்படின்னா எதிர்த்து பேசாதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி நீ முன்னமே இவங்களால முடியாது, இது நடக்காது அப்படின்னு சொல்லிடாது அப்படின்னு வேண்டுறாங்க. இதைத்தான் பராசரப்பட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதோர் வல்லாரை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து நம் பெருமாளை தஞ்சமென்று இருப்பாரை தஞ்சமென்று இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பக்தர்களை வணங்கிட்டு பகவானை நீ சேவிக்க செல். கைங்கரியத்தை சொல்லி தான் நாம அழைக்கணும். இங்க என்ன கைங்கரியம் பண்றாங்க கோவில் காப்பாளர்கள்? அவங்க காக்கிறது அப்படிங்கிற ஒரு கைங்கரியத்தை இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கைங்கரியத்தை சொல்லி அந்த கைங்கரியம் பண்றவங்கள பாடி தொழுது அதுக்கப்புறம் ஆண்டாள் தான் வந்த காரியத்தை சொல்றாங்க. தொழிலை கொண்டாடணும் அப்படிங்கிறது இந்த பாசுரம் மூலமா நமக்கு தெரியுது. எவ்வளவு அழகான பாசுரம் இல்லையா? இந்த பாசுரத்தை எங்களோட கொண்டாடினதுக்கு உங்க அனைவருக்கும் எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள். இத்துடன் உங்களது விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், ஆத்ம நமஸ்தே, ஹரே கிருஷ்ணா, வெற்றியுமதி.